ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை பொடி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு துணியில் போட்டு கூட காய வைக்கலாம். ஆனால் நான் துணியில் போடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியெலாம் காஞ்சி போய் நம்ம கை வச்சா உடைக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கணும். இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதுக்கு தேவையானது பொட்டுக்கடலை, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு, கடலைப்பயிறு, உளுந்து இதெல்லாம் 2 ஸ்பூன் போட்டு, பொட்டுக்கடலை மட்டும் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறிட்டுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். கருவேப்பிலையில் அவ்வளோ நல்லது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால முடி வளரும், அனைத்தும் நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரொம்பவும் மழை இருக்கக்கூடாது, ரொம்பவும் துப்பையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். கை வச்சு பார்த்தா நமக்கே தெரியும். ரொம்ப கொரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த கருவேப்பிலை பொடி நம்ம சாப்பாடுலேயும் சாப்பிட்லாம், தோசையில் வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. கருவேப்பிலையில் இருக்கிற நன்மைகள் உங்களுக்கு சொல்லவா வேணும். இப்போ நம்ம அதை ஒரு டப்பாவில் மாற்றிக்கலாம். காற்று போகாத மாதிரி நம்ம ஒரு டப்பா எடுத்து மாற்றிக்கலாம். நான் பிளாஸ்டிக் டப்பா தான் வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கினேன். அவ்வளோதான், பாருங்கள், நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம சுட சுட இட்லிக்கு சாப்பிட்லாமா? இட்லி மேலே இந்த மாரி தூவிட்டுருக்கோங்க. இட்லி மேலேயும் தூவலாம், நம்ம இட்லிக்கு கீழே அந்த தட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம். நான் இட்லி மேலே தூவிட்டேன். இப்போ அது மேலே அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட். பாருங்கள், தோசைக்கும் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். சுட சுட சாப்பாடுலேயும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சுக்கலாம். ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.